ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் தான். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடையில் நம்ம சில்லி சிக்கன் வெட்டி கொடுப்பாங்கல்ல, சில்லி சிக்கனுக்கு அதே மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துக்கோங்க. வீட்டில் வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. ஏன்னா பாப்கார்ன் சிக்கனால் ஒரு பவுல் எடுத்து எக்கு, பெப்பர், சில்லி ஃப்ளெக்ஸ், உப்பு, மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா அது ஒரு ½ hour ஊற விட்டுருங்க. மறக்காமல் கரம் மசாலாவும் மிளகாப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ தான் சில்லி சிக்கன் போட்டனால இது தீந்துருச்சு. ஸோ இருக்கிறத வச்சு பண்ணலான்னு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு ½ hour இது ஊறுவது தான் டேஸ்ட்டு. ஸோ ½ hour ஊறினதுக்கப்புறம் நான் அரிசி மாவில் பரட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தேன். எண்ணெய் வந்து நாங்கள் இப்போ தான் சில்லி சிக்கனுக்கு யூஸ் பண்ணல, சரி இதிலே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். கலர் மாறும்னு நினச்சேன், பட் மாறலை, நல்லாவே இருந்தது. அதே மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது போடனா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். நான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்க என்ன பண்ணேன்னா, சாஸ் பக்கத்தில் வச்சுட்டு பெரி பெரி பவுடருக்குள்ளே வந்து லைட்டாக தூவி சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லாவே இருந்தது. கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.